ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை வந்து போகட்டும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சமாக லைட்டாக மாறின உடனே அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வந்துட்டு வணங்கட்டும். நல்லா அந்த தக்காளியோட தோல் வந்து தனியாக பிரிஞ்ச வர வரைக்கும் நல்லா வந்து வணக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதுவே தானாக அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்து வைக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் போதும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கும் சேர்த்து இப்போயே கூட வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா அந்த மசாலெல்லாம் பச்சை வாசனை வரைக்கும் போகணும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் தூளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா வந்துட்டு இறங்கும். பாருங்கள், நல்லா வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் மூடி வைங்க, அதுவே வந்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா வந்துட்டு வெந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா பெப்பர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்துட்டு மல்லி இலை வந்துட்டு தூவி விட்டு இறக்கிட்டிங்க, டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டிஷ் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.